கேபிஎல்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கு நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஐபிஓ ரிவ்யூ பார்க்க போறோம். என்ன இந்த ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தூட் ஃபின்கார்ப், அதாவது முத்தூட் குரூப்பினுடைய இன்னொரு ஒரு கம்பெனி நிறுவனத்தினுடைய ஐபிஓ தான் வந்து லான்ச் ஆக போகுது. அதுவும் பட்டியல இன்னைக்கு வந்து லான்ச் ஆக போகுது. இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ண, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎல்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க பங்குச்சந்தை புதியவா இருந்து இது வரைக்கும் டிமாட் அக்கௌண்ட் பண்ணீங்கன்னா, இங்க வந்து ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஸ்டாக்ஸ் கார்டுக்கான வீடியோ டிமாட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதாவது கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இந்த ஐபிஓவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன சொன்னோம்னா, ஐபிஓ ரிவ்யூன்னு சொன்னோம். ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபின்கார்ப் கம்பெனியை பற்றினது. இதனோட டீடைல்ஸ் என்னென்னலாம் பார்க்க போறோம், பிசினஸ் டீடைல்ஸ், உங்களோட பர்பஸ் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்கும், அதாவது வந்து ஐபிஓக்கு முன்னாடி ஐபிஓக்கு பின்னாடி அப்படிங்கும்போது வேல்யூவேஷன், ஃபினான்ஷியல், அதுக்கப்புறம் கம்பெனியோட ரிஸ்க், அனலைஸ், ரேட்டிங், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வெப்சைட் இருக்கு. தட் இஸ் ஆக்சுவலி முத்தூட் ஃபின்கார்ப் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் வந்து ப்ரிடாமினன்ட் பார்த்தீங்கன்னா, அதான் இந்த கம்பெனி வந்து ப்ரிடாமினன்ட் பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து உமன்ஸ் கொடுக்கறது தான் இவங்களுடைய. அதனாலதான் இந்த போட்டோல நீங்க உமன்ஸுக்கான ஒரு போட்டோ வந்து கொடுத்திருக்காங்க. ரூரல் ட்ரீம்ஸ் ஃபார் ஃபெட்டர் இந்தியன் மேக்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிசினஸ் டீடைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த கம்பெனி ஒரு என்பிஎஃப்சி துறையை சார்ந்தது. அதாவது வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லைக் பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி. பட் ஆக்சுவலி இது சைஸ் வந்து சின்னது. ஓகே, ஸோ இது வந்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா முத்தூட் பப்பச்சான் குரூப், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஜுவல்ஸ் நம்ம பிளட்ஜ் பண்ற அடகு வைக்கிறாங்க, அவங்களோட குரூப் தான், அவங்க தான் ப்ரமோட்டர், அவங்களுடைய செகண்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரிடாமினன்ட்ல வந்து நான் சொன்ன மாதிரி உமன் கஸ்டமர்ஸ் வந்து லோன் கொடுக்குறாங்க. இவங்க அடாப்ட் பண்ணிருக்க அந்த பிசினஸ் மாடல் எடுத்தீங்கன்னா ஜாயின்ட் லையபிலிட்டி குரூப், ஜேஎல்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜேஎல்ஜி பிரகாரம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து அதாவது அவங்க வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்ல வந்து அவங்களோட இன்கம் அதிகப்படுத்துறதுக்கு அந்த லோனை பயன்படுத்துற மாதிரி அவங்க வந்து தேடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜியோகிராபிக் பிரசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இவங்க வந்து சவுத் இந்தியால டாமினண்டா இருக்காங்க. பர்டிகுலர் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. இந்த ஓவரால் லோனை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% சவுத் இந்தியா மட்டுமே கவர் ஆகும். இப்போ நார்த் இந்தியா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ப்ரிடாமினண்டா சவுத் இந்தியா இருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து எவ்வளவு லோன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ ஒரு 10,870 கோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க 2023 செப்டம்பர் 30 வரைக்கும். என்பிஎஃப்சில பார்த்தா 5th லார்ஜஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜிஎல்பி பிரகாரம். அதே டயத்துல 3rd லார்ஜஸ்ட் பிளேயர் இன் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமர் பேஸ் இது வரைக்கும் ஒரு 32 lakh கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 3.2 மில்லியன் கஸ்டமர், ஒரு 1340 பிரான்ச்சஸ் இருக்கு. 18 ஸ்டேட்ஸ்ல கவர் பண்ணிருக்காங்க, யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் லைபிலிட்டி மெக்கானிசம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, உமன் என்டர்பிரைஸ் வித் ஆனுவல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் 3 lakhs இருந்தாவே போதும் அவங்களுடைய வருமானம் ஆனுவல், அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, மந்த்லி கலெக்ட் பண்ணி எங்கெல்லாம் உள்ள வில்லேஜில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வருமானம் வந்து வீக்லி இந்த மாதிரி மந்த்லி ஃப்ரீக்வன்சி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வேறுபடும் இல்லையா, அது பிரகாரம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா கேஷ்ல தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்பிஓ வந்து இருந்துச்சு இவங்களுக்கு. அந்த என்பிஓ வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ஃபார்முக்கு வந்து செல் பண்ணிட்டு குறைச்சிட்டாங்க. 7.8ல இருந்து இப்ப 2.973% தான் இருக்குது. ஓவரால் அசட்ஸ்ல 3% அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த்துக்கு வந்து இப்ப வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முத்தூட் பப்பச்சன் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபின்னை வந்து எப்போ முத்தூட் ஃபின்கார்ப் வந்து எப்போ வந்து அக்கர் பண்ணாங்கன்னா 2011ல. அதுக்கப்புறம் ஆர்பிஐனுடைய அங்கீகாரம் பெற்றது அப்படின்னா 2015 என்பிஎஃப்சி ஸ்டேட்டஸ். பிசினஸ் டீடைல்ஸ் நான் சொன்ன மாதிரி ஜியோகிராபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா சவுத்ல இருக்கு, அது 52%, ரிமைனிங் 23% நார்த், 13% ஈஸ்ட், அதுக்கப்புறம் வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12%. அதுக்கப்புறம் இந்த லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல வந்து பிரிடாமினன்ட் 26% வந்து சர்வீசஸ், 10% இந்த ட்ரேடிங், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு 5%, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்ல வந்து 24%, அக்ரிகல்ச்சர் அனிமல் கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 32% அப்படின்னு சொல்லலாம். பர்பஸ் ஆஃப் ஐபிஓ இஷ்யூ எதுக்கு வாங்குறாங்க, என்பிஎஃப்சி பொதுவாக நிறைய பணம் தேவைப்படும் அவங்களோட பிசினஸ் மெயின்டைன் பண்றதுக்கு. அதனால அவங்களோட கேபிட்டல் பேஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாங்குறாங்க. பிளஸ் வந்து மற்ற பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்னன்னா, இன்னைக்கு வந்துட்டு இந்த ஐபிஓ வந்து ஓபன் ஆகுது.
ஓப்பன் ஆகுது. தட் இஸ் வந்து 18ஆம் தேதி. அதனோட ஐபிஓ க்ளோஸ் ஆகுது வந்து 20ஆம் தேதி. இந்த ஐபிஓட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 960 கோடி. ஐபிஓனுடைய பிரைஸ் வந்துட்டு 277, 297. ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்க பிரைஸ். அதாவது நான் சொல்ல வருது ட்ரேடிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ வாங்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போதும். நாட் ஓன்லி இந்த ஐபிஓ டைம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதனுடைய லாட் பார்த்தா 51 ஷேர் வரும். 26ஆம் தேதி வந்து லிஸ்ட் ஆகுது. போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் வந்துட்டு லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 960 கோடி எடுத்துக்கிட்டா எத்தனை அப்படின்னா 3.229 கோடி ஷேர்ஸ். அதில் 2.61 கோடி வந்து 760 கோடி ஃப்ரெஷ்ஷாக இது பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் வந்து இருக்கிறது கொஞ்சம் விற்கிறது வந்து 200 கோடி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ப்ரமோட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 69% இருக்கு. அதுக்கப்புறம் 55% ஐபிஓ லான்ச் ஆன பிறகு பொதுவாக நம்ம எதுவுமே வந்து ஒரு ப்ரமோட்டர் வந்து 50% மேலே வச்சிருந்தாவே அந்த கம்பெனி வந்து நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு அந்த கம்பெனி வந்து வருமானம் ஈட்டும் அப்படிங்கிறது. ஸோ எந்த ரேஞ்சில் வந்து இந்த பிரைஸுக்கு வந்துட்டு வந்துச்சுன்னா லான்ச் ஆகிறதுனுடைய மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 4961 கோடி அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிட்டர்ஸ் வந்து யாராவது 50% வந்து கொடுக்குறாங்க. ரீட்டைலுக்கு வந்து 35%, ஹெச்என்ஐக்கு வந்து 15%. ஸோ ஃபினான்ஷியல் எடுத்துட்டீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து டபுளுக்கு மேலே ஆயிருக்கலாம் சொல்லலாம். அதாவது வந்து 696 கோடி இருந்தது, இன்னைக்கு 1446 கோடி. 2024 842 கோடி. இதுல வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 123 கோடி. நெட்வொர்த் வந்து இவங்களுடைய 1625 இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டோட்டல் பாரோயிங். ஓகே. ஸோ பிஇ பார்த்தீங்கன்னா 24.96. மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டா 4960, ROI 11%, இபிஎஸ் வந்து 11. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பொதுவாகவே வந்து 1க்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் என்பிஎஃப்சி மட்டும் அது அப்ளிகபிள். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பணமே வந்து இந்த மாதிரி வந்து லோன் வாங்கி தான் கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்பிஎஃப்சிக்கு அலோடு. ஓகே. ஸோ ROI பார்த்தா 2% மேலே இருந்ததுன்னா குட் ஆக்சுவலி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா சொல்லலாம். அவங்களோட ஓவரால் அசட்க்கு ROI கிடைக்குது 1 to 2% தாண்டாவே. ஸோ 2.2% இருக்கு முத்தூட் ஃபினான்ஸ். இந்த இதில் வந்து கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா யாராவது இதில் கிரெடிட் எக்ஸேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூசன் மைக்ரோஸ், வந்தனா ஸ்பூர்த்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க இதுல வந்துட்டு பிரைஸ் டு பிபின்னு எடுத்துட்டா கூட 1.9x, அதாவது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதனால தான் சொல்றோம் இந்த வேல்யூஷன் வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு. ரிஸ்க் என்னன்னா ஹை டிஃபால்ட் ஆகுது சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் சவுத் இந்தியா அதிகமாக இருக்கு. அந்த சவுத் இந்தியா இஷ்யூஸ்னா லோனை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7.8 2.97 வந்து என்பிஏ குறைச்சிருக்காங்க. எப்படின்னா செல் பண்ணி தான் குறைச்சிருக்காங்க. அதை வந்து கிளியர் பண்ணிடல. அது ஒரு ரிஸ்க் தான்னா பொட்டன்ஷியல் வந்து ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் என்பிஏ குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கஸ்டமர் கலெக்ஷனுடைய இது பார்த்தீங்கன்னா சில இடத்துல கேஷ்ல தான் இருக்கும். எல்லாமே வில்லேஜில் அப்படிங்கும்போது உமன்ஸ் அப்படிங்கும்போது நிறைய வந்து கேஷ்ல தான் இருக்கும். அது ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்றது. எக்ஸ்போஸ் த கம்பெனி டு ரிஸ்க் ஆஃப் தெட்டு ஃப்ராடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாரோயிங் எடுத்துட்டு அந்த சீசனல் அறுவடை பீரியட்ல வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஓவரால கணிச்சு பார்த்ததுல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் லோன் வெய்வர் இதெல்லாம் ஏன்னா ஃபார்மருக்கு லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரெக்டாக கட்டாமல் லோன் வெய்விங் வந்துச்சு அதில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், முத்தூட் ஃபின்கார்ப்போட ஐபிஓ பார்த்தோம். அவருடைய ஐபிஓ ஆஃபர் என்னைக்கு வந்துட்டு லான்ச் ஆகுது, எப்போ வந்து லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். மற்றபடி அவங்களோட கம்பெனியோட ரிஸ்க், கம்பெனியோடைய ஓவரால் வந்துட்டு பிசினஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அனலைஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனி. ஆனால் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் கம்பெனி முத்தூட் குரூப் வந்ததுனால அது ஒரு இதுன்னு சொல்றாங்க, ஒரு வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் தான் வந்து பார்த்தா இந்த பிரைஸ் இந்த ரீசனபிளாக தான் இந்த ஃபார்வர்ட் ஃபினான்ஷியல் 24 கன்சிடர் பண்ணும்போது ரீசனபிளாக தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் இந்த கம்பெனி வந்து ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி இந்த முத்தூட் குரூப்ல. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன் தான் இருக்கு அண்டர் சர்வ் மார்க்கெட்ஸ்ல. போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு டைவர்ஸா இருக்குது. தே ஆர் யூசிங் த டெக்னாலஜி எஃபெக்டிவ்லி. ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ப்ராக்டிவா வந்து நான் பர்ஃபார்மிங் செட் வந்து மேனேஜ் பண்ணுறதும் வந்து ரிஸ்க்கை குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்பெனி வந்துட்டு இது வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கல, ஆனால் இதுக்கப்புறம் டிவிடெண்ட் கொடுக்குறது பாலிசி அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடாப்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பிரகாரம். ஸோ அதனால பொட்டன்ஷியல் வந்து மீடியத்துல இருந்து லாங் டேர்முக்கு வந்து இந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனலைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா முத்தூட் ஃபின்கார்ப்போட ஐபிஓ. ஸோ இன்னைக்கான கேள்வி என்னன்னா இந்த முத்தூட் ஃபின்கார்ப்புக்கான ஃபவுண்டர் யாரு? ஸோ அவரோட நேம் வந்து ஒரு 2 வாட்டி குறிப்பிட்டதான். கண்டிப்பா இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும். உங்களோட ஆன்சர் கீழே கொடுங்க. ஸோ நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். 400க்கும் மேற்பட்ட எஜுகேஷன் வீடியோ. நீ இது வரைக்கும் பங்குச்சந்தை புதிதாக இருந்த வீடியோ பார்க்கலாம். அதற்கான லிங்க்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சேனலுக்கு கீழே வந்து வீடியோஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க போயிட்டு நம்மளோட சேனலை கிளிக் பண்ணி அங்க வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணலாம். நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. உங்களுக்கு பிடித்தமான பிளேலிஸ்ட் வந்து அக்சஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். மீண்டும் நல்ல ஒரு தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.